மச்சான் ஒரு 200 தான் அமுச்சு விட்றா. டேய் நீ ஏற்கனவே அவங்க 2000 இன்னும் கொடுக்கலடா. ஏய் கண்டிப்பாக சீக்கிரம் கொடுத்துட்றேன்டா. உண்மையை சொல்லணும்னா சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லைடா. ஒரு 100 அமுச்சு விட்றா. சரி மச்சான் நீ கடைக்கு போன உடனே நான் அனுப்பிச்சுட்றேன். ஏய் நான் கடைக்கிட்ட தான்டா இருக்கேன். சரிடா நீ போய் சாப்பிட்டோடனே போட்டு விட்டுறேன். ஏய் கொஞ்சம் மறக்காமல் அமுச்சு விட்டுறா. சரிடா போய் சாப்பிட்றா. அக்கா ஒரு சாப்பாடு. வாப்பா, என்ன ஓட்டி பக்கம் ஆளையே காணோம், என்னாச்சு? இல்லை ஊருக்கு போயிருந்தேங்க, நேற்று தான் வந்தேன். அப்படியா? அம்மா தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குக்கா. அம்மா எப்பவும் போல மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு. சரி, அம்மா உன் வேலை என்னாச்சு? எங்கக்கா ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குன்னு பார்த்தா ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. வேலை தேடி அலைஞ்சு காசு போனால் தான் மிச்சம். 4 வாரத்தை படித்ததுக்கு 4 பேரை தெரிஞ்சிருந்தாலும் வேலை கிடச்சிருக்கும் போல. அதை விடுப்பா, நீ போய் முதல்ல சாப்பிடு. சரி. ஏய் முதல்ல தம்பிக்கு இலைய போடு. இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்னாச்சு தம்பி? ஒன்றுங்களா அக்கா, 50 ரூபா வச்சுங்க. நீங்கள் கொரோனா 10 நிமிஷம் அக்கௌண்ட்டில் போட்டு. இல்லப்பா, 50 ரூபா தான். இல்லைக்கா சாப்பாடு 80 ரூபா தானே. இல்லப்பா, இப்போ குறைச்சிட்டோம், 50 ரூபா தான். சரிக்கா நான் வரேன். நீ என்னக்கா 80 ரூபா சாப்பாடு 50 ரூபாய்க்கு குடிச்சா? டேய் இந்த பையனை ரொம்ப நாளா இந்த ஏரியால பாத்துட்டு இருக்கேன்டா. எங்க இருந்தோ வந்து தங்கி ரூம் எடுத்து ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். சாப்பாடு தானே, சாப்பிட்டு போட்டோம், விடுறா. அக்கா இப்பெல்லாம் தான் ஏமாத்தி விடுவாங்கக்கா. ஏண்டா நாமளும் எங்க இருந்தா வந்து இங்க பொழப்பு பார்த்து தானே இருக்கோம். யாரோ ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய போய் தானே நான் நல்லா இருக்கேன். 30 ரூபா தானே நான் சம்பாதிச்சிருவேன்டா. ஆனா அவன் பசி, அதை நினைச்சு பாரு. டேய் என் பையனை எங்கேயோ தங்கி வேலை பார்க்கறான். இங்க இருக்கிற இந்த பையனை இந்த அம்மா நான் பார்த்தாதான், எங்கேயோ இருக்கிற என் பையனை யாராவது ஒரு அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா என்ன? சரிக்கா விடு.